நண்பர்களே, நீங்கள் எப்போதாவது கவனித்ததுண்டா? நாம் தனியாக இருக்கும்போது நம் மனம் கட்டுப்பாடு இழந்த ஒரு குதிரையைப் போல ஓடத் தொடங்கும். சில சமயங்களில் அது கடந்த காலத்தின் வேதனை தரும் நினைவுகளுக்குள் பாய்ந்து செல்லும். வேறு சில சமயங்களில் அறியப்படாத பயங்களுக்குள் நம்மை தள்ளிவிடும். நாம் அமைதியை விரும்பினாலும் மனம் நம்மை அமைதியின்மையின் ஆழமான கடலுக்குள் இழுத்துச் செல்கிறது. காலையில் கண் விழிக்கும்போது கூட காரணம் ஏதுமில்லாமல் மனதில் ஒரு வகையான பாரமும் பரபரப்பும் அமைதியின்மையும் ஏற்படும். ஒரு கண்ணுக்குத் தெரியாத சக்தி நம்மை இழுத்துச் செல்வது போல ஒரு நிமிடம் கூட நிற்காமல் அமைதி இல்லாமல் இந்த ஓட்டம் தொடர்கிறது. ஏன் இப்படி நடக்கிறது? நமக்கு மிகவும் நெருங்கிய நண்பனாக இருக்க வேண்டிய சொந்த மனம் இன்று நம் மிகப்பெரிய எதிரியாக மாறியது ஏன்? நாம் எங்கே தவறு செய்தோம்? மிக முக்கியமான கேள்வி இதுதான். இப்படி ஓடிக்கொண்டிருக்கும், கதறி அழும், கஷ்டப்படும் இந்த மனதை நிஜமாகவே அமைதிப்படுத்த முடியுமா? நம்முடைய மனதின் உண்மையான எஜமானர்களாக நாம் ஆக முடியுமா? நாம் இந்த உலகில் சிரித்தும் விளையாடியும் பேசியும் வாழ்ந்தாலும் ஒவ்வொரு நபரின் உள்ளுக்குள்ளும் ஒரு போர் நடந்து கொண்டிருக்கிறது என்று உங்களுக்கு ஆழமாக தோன்றியிருக்கிறதா? அது நம் சொந்த மனதுடனும் அமைதியின்மைகளுடனும் பயங்களுடனும் நடக்கும் ஒரு போராட்டம். அது அழகான அதிகாலை சூரிய ஒளியாக இருந்தாலும் சரி, இரவின் அமைதியாக இருந்தாலும் சரி, நம் கண்முன்னே ஒரு அழகான உலகம் இருந்தாலும் உள்ளுக்குள் ஒரு விசித்திரமான கலவரம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அது ஒருபோதும் அமைதியாகாத ஒரு சத்தம். சில சமயங்களில் கடந்த காலத்தின் தவறான முடிவுகளை பற்றிய வருத்தம், சில சமயங்களில் எதிர்காலத்தை பற்றிய அறியப்படாத பயம், சில சமயங்களில் நம்முடைய சொந்த கோபம், சில சமயங்களில் மற்றவர்கள் மீதான விரக்தி. எல்லாமே நன்றாக இருந்தாலும் கூட இந்த மனதால் அமைதியை கண்டுபிடிக்க முடியவில்லை என்பதுதான் இதில் மிகவும் விசித்திரமான விஷயம். ஒரு கிளையிலிருந்து இன்னொரு கிளைக்கு தாவும் குரங்கைப் போல நம் மனமும் ஓயாமல் ஒரு சிந்தனையிலிருந்து அடுத்த சிந்தனைக்கு ஓடிக்கொண்டே இருக்கிறது. அது சோர்வடையும், ஆனால் நிற்காது. நாம் பெரும்பாலும் இந்த அமைதியின்மையை போக்க முயற்சிக்கிறோம். சில சமயங்களில் இசை கேட்போம், சில சமயங்களில் தொலைபேசியில் மூழ்கிவிடுவோம், சில சமயங்களில் கூட்டத்தில் நம்மை மறைத்துக் கொள்வோம். இருப்பினும் உலகம் உறங்கும் இரவின் இருட்டில் உண்மையான போர் நம் உள்ளுக்குள் தொடங்குகிறது. நம்மால் தூங்க முடிவதில்லை, அமைதியின்மை அதிகரிக்கிறது. நாம் அமைதியாக மேற்கூரையை பார்த்து படுத்துக் கிடப்போம். ஏன் இப்படி நடக்கிறது என்று நீங்கள் எப்போதாவது யோசித்ததுண்டா? இந்த மனதிற்கு எப்போது அமைதி கிடைக்கும்? இந்த அமைதியின்மைக்கும் கட்டுப்பாடில்லாத மனதுக்கும் யாருடைய தவறு என்று நீங்கள் எப்போதாவது உங்களை நீங்களே கேட்டுக்கொண்டீர்களா? உலகத்தின் தவறா? சூழ்நிலைகளின் தவறா? அல்லது நம்முடைய சொந்த தவறா? ஆழமாகச் சிந்தித்தால் உண்மை இதுதான். நம்முடைய தவறான பழக்க வழக்கங்கள் மற்றும் பார்வைகளால் தான் நாம் அறியாமையுடன் இந்த போரைத் தொடங்கினோம். நாம் தான் நம் மனதை இப்படி ஒரு நிலைக்கு ஆளாக்கினோம். இப்போது அது நம் எஜமானனாக மாறிவிட்டது. நம்முடைய சிந்தனைகள், உணர்ச்சிகள், முடிவுகள் அனைத்தும் அந்த கட்டுப்பாடில்லாத மனதின் கைகளில் உள்ளன. நாம் வெறும் பொம்மைகளைப் போல ஆகிவிட்டோம். பயம், பேராசை, கோபம், வருத்தம் ஆகியவற்றின் பின்னால் மனம் எப்போது வேண்டுமானாலும் நம்மை இழுத்துச் செல்கிறது. கௌதம புத்தர் ஒருமுறை ஆழமான தியானத்திற்குப் பிறகு இப்படிச் சொன்னார்: நீங்கள் உங்கள் மனதை அடக்கிவிட்டால் பிறகு நீங்கள் வெற்றி கொள்ள வேறு எந்த போரும் மிச்சம் இருக்காது. அவர் மீண்டும் கூறினார், மனம்தான் எல்லாம். நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதுவாகவே நீங்கள் மாறுகிறீர்கள். எனவே மனம் கட்டுப்பாடில்லாமல் போனால் நம் வாழ்க்கை முழுவதும் கட்டுப்பாடில்லாமல் போகிறது என்று புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் மனம் கட்டுப்பாட்டிற்குள் வந்தால் வாழ்க்கை தானாகவே ஒரு அமைதியான ஏரியைப் போல அழகாகிவிடும். இன்று நாம் அந்த இரகசியத்தை தேடும் பயணத்தில் இருக்கிறோம். அங்கே மனதை கட்டுப்படுத்துவதற்கான 10 அசைக்க முடியாத மந்திரங்களைப் பற்றி நாம் படிப்போம். இவற்றை உங்கள் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினால் உலகத்தின் எந்த சக்திக்கும் உங்களை அமைதியற்றவராக மாற்ற முடியாது என்று நம்புங்கள். பயமோ, குழப்பமோ, அறியப்படாத பாரமோ இருக்காது. நீங்கள் உங்கள் சிந்தனைகள், உணர்ச்சிகள் மற்றும் உங்கள் வாழ்க்கை முழுவதின் உண்மையான எஜமானர் ஆவீர்கள். எனவே இன்று என்னுடன் இந்த பயணத்தில் சேருங்கள். ஒவ்வொரு வார்த்தையும், ஒவ்வொரு மந்திரமும் உங்கள் மனதின் உடைந்த மற்றும் அலைபாயும் பாலத்தை மீண்டும் இணைக்கும். அங்கே நீங்கள் உங்களை மீண்டும் கண்டறிய முடியும்.
முதல் மந்திரம் இதுதான். உங்கள் சிந்தனைகளை நிரீகசியுங்கள். அவற்றுடன் அடித்துச் செல்லப்படாமல் இருங்கள். நாம் அமைதியாக இருந்து நம் மனதை கவனிக்கும்போது ஒரு விஷயம் புரியும். நம் மனம் மிகவும் சஞ்சலமானது. ஒரு நதி தொடர்ந்து ஓடிக்கொண்டிருப்பது போல அது இருக்கிறது. சில சமயங்களில் இந்த திசையில், சில சமயங்களில் அந்த திசையில் ஒரு சிந்தனையிலிருந்து அடுத்த சிந்தனைக்கு ஓயாமல் தாவிக் கொண்டிருக்கிறது. இடைவெளி இல்லாமல் இந்த மனம் சில சமயங்களில் நம்மை எதிர்காலத்தை பற்றி சிந்திக்க வைக்கிறது. சில சமயங்களில் கடந்த காலத் தவறுகளை நினைத்து வருத்தப்பட வைக்கிறது. சில சமயங்களில் பயமும் பதட்டமும், சில சமயங்களில் மகிழ்ச்சியான கனவுகளும். வேறு சில சமயங்களில் நாம் அதே சிந்தனைகளில் அடித்துச் செல்லப்படுவது போல் தோன்றும். நாம் எங்கு செல்கிறோம் என்று புரியவில்லை என்றாலும் நாம் ஓடிக்கொண்டே இருப்போம். ஆனால் நீங்கள் ஆழமாக கவனம் செலுத்தினால் இந்தச் சிந்தனைகள் நம் மனதின் மேற்பரப்பில் உள்ள வெறும் அலைகள் மட்டுமே என்று காணலாம். அவை வெளிப்படையாக நம்மை கவர்ந்து திசை திருப்ப முயற்சிக்கலாம். ஆனால் உண்மையில் நாம் அவற்றில் சிக்கிப் போகாத வரை அவற்றால் நம்மை தீங்கு விளைவிக்க முடியாது. கௌதம புத்தரின் வார்த்தைகளை நினைவில் கொள்ளுங்கள். மனதை கட்டுப்படுத்தினால் எல்லாம் சாத்தியம். ஆனால் நாம் எப்போதாவது நம் மனதை ஆழமாக கவனித்ததுண்டா? நாம் சிந்திக்கும் சிந்தனைகளைத் தவிர வேறு எதுவும் நாம் இல்லை என்பதை நாம் எப்போதாவது உணர்ந்திருக்கிறோமா? உங்கள் சிந்தனைகளை கவனித்து அவற்றோடு அடித்துச் செல்லப்படாமல் இருப்பதுதான் இதன் சாராம்சம். இதன் பொருள் என்னவென்றால், நம் மனதின் செயல்பாடுகளை ஒரு தூரத்திலிருந்து பார்ப்பது. ஒரு ஆற்றங்கரையில் நின்று தண்ணீர் ஓடுவதை வெறுமனே பார்ப்பது போல கற்பனை செய்து கொள்ளுங்கள். நீங்கள் அதில் குதிக்கவோ அல்லது அதோடு அடித்துச் செல்லப்படவோ இல்லாமல் வெறுமனே கவனிக்கிறீர்கள். அதேபோல் உங்கள் மனதில் பயம், பதட்டம் அல்லது விரக்தி போன்ற எந்தச் சிந்தனை எழுந்தாலும் நீங்கள் அதை பாருங்கள். அதனுடன் உங்களை நீங்களே இணைத்துக் கொள்ளாதீர்கள். நாம் நம் சிந்தனைகளுடன் உணர்ச்சி பூர்வமாக நெருங்கி பழகும்போது நாம் அவற்றின் பாரத்தால் புதைக்கப்படுகிறோம். இது சரியா? இதை நான் நம்பலாமா என்று நாம் நம்மை நாமே கேட்க ஆரம்பித்து பின்னர் அதே சிந்தனைகளில் மூழ்கிவிடுவோம். ஆனால் நாம் சிந்தனையை தூரத்திலிருந்து பார்த்து அதை அடையாளம் காணும்போது இந்தச் சிந்தனை நம் மனமாகிய ஆற்றில் வரும் ஒரு கணநேர அலை மட்டுமே என்றும் அது பின்னர் மறைந்து போகும் என்றும் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். நம் சிந்தனைகள் ஒருபோதும் நிரந்தரமானவை அல்ல என்பதை புரிந்து கொள்வது மிகவும் முக்கியம். நாம் அவற்றுடன் நெருங்கி பழகி அவற்றை நிரந்தரமாக நிலைநிறுத்துவதால்தான் அவை அப்படி தோன்றுகின்றன. நாம் அவற்றில் அடித்துச் செல்லப்படாமல் வெறுமனே கவனித்தால் மெதுவாக அந்த சிந்தனைகளை தாண்டி ஒரு அசாதாரணமான அமைதியை நம்மால் அனுபவிக்க முடியும். ஒரு கலைஞர் தன் ஓவியத்தை தூரத்திலிருந்து பார்ப்பது போல நாம் நம் சிந்தனைகளை பார்த்து அந்த ஓவியத்தில் உள்ள நிறங்கள் நாம் அல்ல என்பதை புரிந்து கொள்வோம். நீங்கள் சிந்தனைகளை கவனிக்கத் தொடங்கும்போது படிப்படியாக கட்டுப்பாடில்லாத மனம் அமைதியடைவதை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் உள்ளுக்குள் ஒரு புதிய அமைதியை காண்பீர்கள். சிந்தனைகளின் ஓட்டம் நிற்கும். உங்கள் மனமாகிய நதி படிப்படியாக அமைதியடையும். இந்த எளிய ஒரு படி மூலம் உங்கள் மனதின் கட்டுப்பாட்டை எடுத்துக்கொள்வதற்கான முதல் அடியை நீங்கள் வைக்க முடியும். ஒரு உதாரணத்தை பார்ப்போம். நீங்கள் ஒரு தவறு செய்துவிட்டீர்கள். அதை பற்றி உங்களுக்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது. அதை பற்றி மீண்டும் மீண்டும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் மனதில் சிந்தனைகள் வந்து கொண்டே இருக்கும். ஆனால் நீங்கள் அதை கவனிக்கும்போது இந்த சிந்தனை ஒரு கணநேர அலை மட்டுமே என்றும் தற்போதைய சூழ்நிலையை அதனால் மாற்ற முடியாது என்றும் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். நீங்கள் உங்களிடம் கூறுவீர்கள், இந்த சிந்தனைகள் என் மனதில் வந்துள்ளன, ஆனால் நான் அவற்றோடு அடித்துச் செல்லப்படப் போவதில்லை. பின்னர் அந்த சிந்தனையை அங்கேயே விட்டுவிட்டு உங்கள் கவனத்தை வேறு எங்காவது மாற்றுங்கள். படிப்படியாக அந்த சிந்தனை பலவீனமடைந்து உங்கள் அமைதி அதிகரிக்கும். இரண்டாவது மந்திரம், மனதை தினமும் சுத்தப்படுத்துவது. நண்பர்களே, உங்கள் மூளை ஒவ்வொரு நாளும் மணிக்கணக்கில் வேலை செய்கிறது என்பது உங்களுக்கு தெரியுமா? சிந்தனைகள் ஒரு நதியைப் போல அது நிற்காமல் ஓடிக்கொண்டிருக்கிறது. சில சமயங்களில் மனம் மிகவும் லேசாகத் தோன்றலாம். வேறு சில சமயங்களில் பாரமும் பதட்டமும் நிறைந்ததாக இருக்கலாம். இதுதான் நம் மனம். சில சமயங்களில் அமைதியானது, சில சமயங்களில் கொந்தளிப்பானது. ஆனால் நம் மனதை எப்படி அமைதிப்படுத்தலாம், சுத்தப்படுத்தலாம் என்று நமக்கு தெரிந்திருந்தால் என்ன என்று நீங்கள் எப்போதாவது யோசித்ததுண்டா?
ஒவ்வொரு நாளும் நம் மனதை ஒரு வெள்ளை காகிதம் போல பார்க்க நம்மால் முடிந்திருந்தால், இந்த மந்திரம் நமக்கு கற்றுக் கொடுப்பது இதுதான். தினமும் உங்கள் மனதை சுத்தப்படுத்துங்கள். முன்னேறிச் செல்ல தடையாக இருக்கும் சிந்தனைகளின் சுமை நம்மிடம் இல்லாமல் இருக்க இது உதவும். ஒரு நீண்ட நாள் வேலைக்குப் பிறகு நீங்கள் வீட்டிற்கு திரும்பி வருவதாக கற்பனை செய்து கொள்ளுங்கள். உங்கள் மனம் புதிய யோசனைகள், வேலைகள், மக்கள், பிரச்சனைகள் ஆகியவற்றால் நிரம்பியிருக்கிறது. இவை அனைத்தும் அந்த நேரத்தில் உங்கள் மனதின் மீது பெரிய அழுத்தத்தை ஏற்படுத்தும். இந்த அழுத்தம் மெதுவாக உங்களை மனரீதியாக சோர்வடையச் செய்யும். நம் மூளை ஒரு கோப்பையைப் போல செயல்படுகிறது. நீங்கள் அதில் தொடர்ந்து தண்ணீர் ஊற்றிக் கொண்டிருந்தால் ஒரு கட்டத்தில் அது வழியத் தொடங்கும். அதேபோல் நாம் தினமும் மனதை சுத்தப்படுத்தவில்லை என்றால் அது நமக்கு ஒரு பெரிய மன அழுத்தமாக மாறும். இப்போது நீங்கள் சிந்திக்கலாம், மனதை எப்படி சுத்தப்படுத்துவது என்று. பதில் மிகவும் எளிது. ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக சிறிது நேரம் ஒதுக்குங்கள். சில நிமிடங்கள் கண்களை மூடுங்கள். ஆழமாக சுவாசித்து மனதில் ஓடும் எல்லா சிந்தனைகளையும் விட்டுவிடுங்கள். நீங்கள் உங்கள் அறையை சுத்தம் செய்வது போல மனதையும் சுத்தம் செய்யுங்கள். உங்களை தொந்தரவு செய்யும் சிந்தனைகளையும் மனதின் பாரங்களையும் அகற்றுங்கள். மனதை வெற்றிடமாக்குவது ஒரு பயிற்சியாகும். இது ஒரே நாளில் செய்ய வேண்டிய வேலை அல்ல, மாறாக தினமும் செய்ய வேண்டிய ஒன்று. நீங்கள் இதை தவறாமல் செய்யும்போது படிப்படியாக உங்கள் மனம் அமைதியடையும். உங்கள் உள்ளுக்குள் ஒரு வகையான அசாதாரணமான பாரம் குறைந்ததாக நீங்கள் உணர்வீர்கள். உங்கள் முடிவுகள் மேலும் தெளிவாகும். இது உங்கள் மனநிலையை மேம்படுத்துவது மட்டுமல்லாமல் சுற்றியுள்ள உலகை மேலும் நன்றாக புரிந்து கொள்ளவும் உங்களுக்கு உதவும். உங்கள் பதில்கள் மேலும் மெதுவாகவும் விவேகத்தோடும் இருக்கும். ஏனென்றால் உங்கள் மனம் இப்போது தேவையற்ற சிந்தனைகளிலிருந்து விடுபட்டுள்ளது. உங்கள் மனம் காலியாக இருக்கும்போது புதிய யோசனைகள், புதிய வழிகள் மற்றும் புதிய தீர்வுகளை வரவேற்பது மிகவும் எளிதாக இருக்கும். அவை உங்களுக்கு முன்னால் திறக்கத் தொடங்கும். அதனால்தான் உங்கள் வாழ்க்கையில் மன அமைதியை கண்டறிய தினமும் மனதை சுத்தப்படுத்துவதை ஒரு பழக்கமாக்குங்கள் என்று கூறப்படுகிறது. இது உங்கள் மனதை தெளிவாக வைத்திருப்பது மட்டுமல்லாமல் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் திருப்தியையும் அளிக்கும். 3வது மந்திரம், எதிர்மறை எண்ணங்களை அடையாளம் கண்டு அமைதியாக அனுப்பி வையுங்கள். நம்முடைய எதிர்மறை சிந்தனைகள் ஒரு நாளில் எவ்வளவு வேகமாக நம்முடைய ஆற்றலை உறிஞ்சி விடுகின்றன என்பது உங்களுக்கு தெரியுமா? சில சமயங்களில் சில விஷயங்கள் அல்லது சில சிந்தனைகள் காரணம் ஏதுமில்லாமல் நம் மனதில் மீண்டும் மீண்டும் சுழன்று கொண்டிருப்பதை நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? அவற்றை தவிர்க்க விரும்பியும் நம்மால் முடியவில்லை என்றால் இந்த மந்திரம் உங்களுக்கானது. இந்த மந்திரத்தின் முக்கிய கருத்து என்னவென்றால், எதிர்மறை சிந்தனைகளை நம் மனதிலிருந்து நீக்கி அவற்றை சும்மா விட்டுவிடுவது. இதில் முதல் படி இந்த எதிர்மறை சிந்தனைகளை அடையாளம் காண்பதுதான். நாம் எதிர்மறை சிந்தனைகளை அடையாளம் காணாமல் போனால் என்ன நடக்கும் தெரியுமா? நமக்கு தீங்கு விளைவிக்கும் விஷயங்களைப் பற்றி நாம் தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டே இருப்போம். ஒரு சிறிய விஷயத்தை கூட நாம் மனதில் மீண்டும் மீண்டும் பெரிதாக்குவோம். உதாரணமாக, யாராவது நம்மிடம் மோசமாக பேசியது, அல்லது ஒரு விஷயத்தில் நம்மால் வெற்றி பெற முடியாமல் போனது, அல்லது யாராவது நம்மை புரிந்து கொள்ளாதது போன்ற விஷயங்கள். இவை அனைத்தும் ஒரே விளைவைத்தான் ஏற்படுத்தும். நம் மனம் சோர்வடையும், மனநிலை பலவீனமடையும். ஆனால் நாம் எதிர்மறை எண்ணங்களை அடையாளம் காணும்போது நமக்கு ஒரு அற்புதமான சக்தி கிடைக்கிறது. இந்த சிந்தனை நம்மை தொந்தரவு செய்ய மட்டுமே வந்துள்ளது என்றும், நம்முடைய வெற்றியுடனோ மகிழ்ச்சியுடனோ அமைதியுடனோ இதற்கு எந்த தொடர்பும் இல்லை என்றும் நாம் உணர்கிறோம். இப்போது கேள்வி என்னவென்றால், இந்த எதிர்மறை சிந்தனைகளை எப்படி அகற்றுவது? அதற்கு ஒரு எளிய வழி இருக்கிறது. ஒரு எதிர்மறை சிந்தனை உங்கள் மனதில் வரும்போதெல்லாம் முதலில் அதை அடையாளம் காணுங்கள். இது ஒரு எதிர்மறை சிந்தனை என்று உங்களுக்கு நீங்களே சொல்ல முடிய வேண்டும். அதை அடையாளம் கண்டவுடன் உங்கள் மன ஆற்றலில் அதற்கு சற்றும் இடம் கொடுக்காதீர்கள். அமைதியாக அதை அனுப்பி வையுங்கள். ஒரு எளிய உதாரணத்தை பார்ப்போம். யாரோ ஒருவர் உங்களால் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை செய்ய முடியாது என்று சொன்னதாக வைத்துக் கொள்வோம். இப்போது நீங்கள் இந்த சிந்தனையை மீண்டும் மீண்டும் மனதில் வைத்திருந்தால் உங்கள் சக்தியும் நம்பிக்கையும் இழக்கத் தொடங்கும். ஆனால் நீங்கள் அதை அடையாளம் கண்டு, இது ஒரு எதிர்மறை சிந்தனை மட்டுமே, இது என்னை பாதிக்கப் போவதில்லை என்று சொல்லும்போது நீங்கள் அந்த சிந்தனைக்கு உங்கள் வாழ்க்கையில் இடம் கொடுப்பதில்லை. இந்த செயல் உங்களுக்கு ஒரு புதிய கண்ணோட்டத்தை அளிக்கிறது.
உங்களை நீங்களே அடையாளம் காணவும் உங்கள் சிந்தனைகளிலிருந்து வெளியே வரவும் உங்களுக்கு முடிகிறது. இதன் மூலம் மன அமைதி கிடைப்பது மட்டுமல்லாமல் உங்கள் சிந்தனை முறையிலும் பெரிய மாற்றம் வருகிறது. இந்த மந்திரம் உங்கள் மனதை சுத்தப்படுத்துவதற்கான மற்றொரு பயனுள்ள வழியாகும். எதிர்மறை எண்ணங்களுக்கு பதிலாக உங்கள் ஆற்றலை நேர்மறை மற்றும் ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளில் முதலீடு செய்ய முடியும். எதிர்மறை எண்ணங்களை அடையாளம் கண்டு அமைதியாக அனுப்பும் திறன் உங்களுக்கு கிடைக்கும்போது ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஒரு படி மேலே செல்கிறீர்கள். மேலும் வலிமையான மற்றும் அமைதியான மனதை நோக்கி. நீங்கள் எப்போதாவது கவனித்திருக்கிறீர்களா? நம் உடல் சோர்வடையும் போது மனமும் தளர்ந்து போவது போல் தோன்றுகிறது. அதேபோல் உடல் புத்துணர்ச்சியுடன் இருக்கும்போது மனம் மேலும் தெளிவாகவும் ஆற்றலுடனும் ஆகிறது. இது உடலுக்கும் மனதுக்கும் இடையிலான ஆழமான பிணைப்பை வெளிப்படுத்துகிறது. 4வது மந்திரமான உடலை கட்டுப்படுத்துங்கள், மனம் தானாகவே கீழ்ப்படியும். இது ஒன்றோடொன்று இணைந்த உறவை ஆழமாக விளக்குகிறது. நம் உடலுக்கும் மனதுக்கும் இடையில் ஒரு வலுவான ஒருங்கிணைப்பு உள்ளது. உடல் சரியாகச் செயல்பட்டு உடல் ஆற்றல் சமநிலையில் இருக்கும்போது நம் மனதாலும் அதன் திறன்களை முழுமையாக பயன்படுத்த முடியும். இப்போது கேள்வி என்னவென்றால், நம் உடலை நாம் எப்படி கட்டுப்படுத்த முடியும்? முதலாவதாக, உடற்பயிற்சியும் உடல் செயல்பாடுகளும் இந்தச் செயல்பாட்டின் முக்கியமான பகுதியாகும். யோகா, ஓட்டம், நீச்சல் அல்லது ஒரு எளிய நடைபயிற்சி போன்ற எந்த ஒரு உடல் செயல்பாடும் உடலுக்கு புத்துணர்ச்சி அளிப்பது மட்டுமல்லாமல் மனதிற்கு அமைதியையும் தெளிவையும் அளிக்கிறது. நாம் உடலை சுறுசுறுப்பாக வைத்திருக்கும்போது இரத்த ஓட்டம் மேம்படுகிறது. இது மூளைக்கு அதிக ஆக்சிஜனையும் ஊட்டச்சத்துக்களையும் கொண்டு செல்ல உதவுகிறது. இதன் விளைவாக நாம் மனரீதியாக அதிக விழிப்புடனும் புத்துணர்ச்சியுடனும் உணர்கிறோம். இது தவிர நம் உடல் ஆரோக்கியமாக இருக்க சமச்சீரான உணவை உண்ணும்போது மூளையும் சிறப்பாகச் செயல்படுகிறது. உடலுக்கு சரியான ஊட்டச்சத்து கிடைக்கும்போது நம் மூளைக்கும் சிறப்பாகச் செயல்படத் தேவையான ஆற்றல் கிடைக்கிறது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது மனத்தெளிவை நோக்கிய ஒரு முக்கியமான படியாகும். அன்றாட வழக்கங்களில் உடல் செயல்பாடுகளை சேர்க்கும்போது மன அழுத்தம் மற்றும் பதட்டம் கணிசமாக குறைவது கவனிக்கப்பட்டுள்ளது. நாம் மனரீதியாக சோர்வடைந்திருக்கும் போது நம் பிரச்சனைகள் மேலும் சிக்கலானதாக தோன்றுவது வழக்கம். ஆனால் நாம் உடல் ரீதியாக சுறுசுறுப்பாக இருக்கும்போது இந்த மன அழுத்தம் குறைந்து பிரச்சனைகளுக்கு சிறந்த தீர்வுகளை நம்மால் காண முடிகிறது. நம்முடைய பண்டைய நூல்களிலும் உடலுக்கும் ஆத்மாவுக்கும் இடையிலான தொடர்பு மிகவும் ஆழமானது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. உடல் புத்துணர்ச்சியுடன் இருக்கும்போது ஆத்மாவும் மனமும் அமைதியாலும் தெளிவாலும் நிரம்பும். மனதை கட்டுப்படுத்த உதவும் ஒரு கருவிதான் உடல். அதனால்தான் இந்த மந்திரம் இவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது. உடலை கட்டுப்படுத்துங்கள், மனம் தானாகவே கீழ்ப்படியும் என்பது ஒரு அடிப்படை தத்துவம். உடல் சௌகரியமாக இருக்கும்போது மனம் மேலும் படைப்பாற்றலுடனும் சுறுசுறுப்புடனும் ஆகிறது என்று நீங்கள் எப்போதாவது உணர்ந்திருக்கிறீர்களா? ஆனால் உடல் சோர்வாக உணரும்போது மனதில் விரக்தியும் மனபாரமும் ஏற்படுகிறதா? அப்படியானால் இது தெளிவாகிறது. உடலின் அமைதி மனதின் அமைதிக்கு வழி திறக்கிறது. எனவே உடற்பயிற்சி, யோகா போன்ற உடல் செயல்பாடுகள் உடலுக்கு மட்டுமல்ல, மனதிற்கும் மிகவும் முக்கியமானவை. நாம் நம் உடலை ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் வைத்திருக்கும்போது மனமும் தெளிவாகவும் அமைதியாகவும் வலிமையாகவும் மாறும். இது ஒரு இயற்கையான செயல். உடல் சரியாகச் செயல்படத் தொடங்கும்போது மனம் தானாகவே கட்டுப்பாட்டிற்குள் வந்து மேலும் கவனம் செலுத்தும். உடல் ஆரோக்கியம் என்பது உடற்பயிற்சி மற்றும் உணவுடன் மட்டும் முடிவடைவதில்லை. ஓய்வு மற்றும் சரியான தூக்கமும் இதில் முக்கிய பகுதிகளாகும். நாம் நன்றாக தூங்கும்போது உடலுக்கும் மனதுக்கும் புதிய ஆற்றல் கிடைக்கிறது. சரியான தூக்கத்தின் மூலம் நம் மூளை ஓய்வெடுத்து அடுத்த நாளுக்காக முழுமையாக தயாராகிறது. இதை நாம் நிச்சயமாக கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். 5வது மந்திரம், சரியான வார்த்தைகளை பயன்படுத்துங்கள். நாம் பேசும் வார்த்தைகள் நம் வாழ்க்கையில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன என்பதை நீங்கள் எப்போதாவது உணர்ந்திருக்கிறீர்களா? வார்த்தைகளுக்கு அற்புதமான சக்தி உள்ளது. அவை மற்றவர்கள் மீது மட்டுமல்ல, நம்முடைய சொந்த மனதிலும் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன.
சரியான வார்த்தைகளை பயன்படுத்துங்கள் என்ற இந்த மந்திரம் வார்த்தைகள் மூலம் நம்முடைய சிந்தனைகளையும் வாழ்க்கையையும் வடிவமைக்க முடியும் என்ற உண்மையை எடுத்து காட்டுகிறது. நீங்கள் என்ன சொல்கிறீர்களோ அதுவாகவே நீங்கள் மாறுகிறீர்கள் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். இந்த வாக்கியம் ஒரு சிந்தனை மட்டுமல்ல, ஒரு ஆழமான உண்மை. நாம் நேர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்தும்போது நம்முடைய மனப்பான்மையும் நேர்மறையாகிறது. நம்மையும் மற்றவர்களையும் நன்றாக புரிந்து கொள்ள முடிகிறது. நம் பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் மேலும் தெளிவாகி வாழ்க்கையை ஒரு புதிய திசையுடன் பார்க்க நமக்கு முடிகிறது. ஆனால் நாம் எதிர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்தினால் என்ன ஆகும்? உதாரணமாக, என்னால் ஒருபோதும் வெற்றி பெற முடியாது, இது ஒருபோதும் நடக்காது, நான் இதில் திறமையானவன் அல்ல என்றெல்லாம் சொல்லும்போது இந்த வார்த்தைகள் நம் மனதை ஒரு அளவிற்கு சோர்வடையச் செய்கின்றன. நாம் நமக்கே வரம்புகளை விதித்து நம்மால் எதுவும் செய்ய முடியாது என்று சிந்திக்கிறோம். வார்த்தைகளின் இத்தகைய எதிர்மறையான தாக்கம் நம்முடைய தன்னம்பிக்கையை அழித்து சிந்தனைகளை அடைத்து விடுகிறது. நம்முடைய பிரச்சனைகள் வெளியிலோ எங்கோ இல்லை, நம்முடைய வார்த்தைகளிலும் சிந்தனைகளிலும் தான் மறைந்திருக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்வதில்லை. அதனால்தான் சரியான வார்த்தைகளை பயன்படுத்துவது மிகவும் முக்கியமானதாக மாறுகிறது. நேர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்துவது மற்றவர்கள் மீதான நம்முடைய பார்வையை மாற்றுவது மட்டுமல்லாமல் நம் மனதிற்கு வலிமையையும் ஊக்கத்தையும் அளிக்கிறது. உதாரணமாக, நீங்கள் என்னால் இதை செய்ய முடியும், நான் கடினமாக உழைப்பேன், வெற்றி பெறுவேன், எனக்கு தேவையான அனைத்தும் என்னிடம் உள்ளது என்றெல்லாம் சொல்லும்போது இந்த வார்த்தைகள் உங்கள் மனதை தன்னம்பிக்கையாலும் நம்பிக்கையாலும் நிரப்பும். இத்தகைய நேர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்தும்போது நாம் நம் மனதிற்கு ஒரு புதிய திசையையும் ஆற்றலையும் கொடுக்கிறோம். வார்த்தைகளின் தாக்கம் மிகவும் சக்தி வாய்ந்தது. பண்டைய முனிவர்களும் யோகிகளும் கூட தங்கள் வார்த்தைகளை மிகவும் கவனத்துடன் தேர்ந்தெடுத்தனர். இது தங்கள் நடத்தையையும் சிந்தனைகளையும் தூய்மையாக வைத்திருக்க அவசியம் என்று அவர்கள் அறிந்திருந்தனர். வார்த்தைகளின் உச்சரிப்பு தூய்மையாகவும் துல்லியமாகவும் இருக்க வேண்டும். ஏனென்றால் அது நம்முடைய உள் ஆற்றலை சரியான திசையில் வழிநடத்த உதவுகிறது. அதனால்தான் வார்த்தைகளை தேர்ந்தெடுப்பதில் கவனமாக இருப்பது ஒரு சமூக நடத்தை மட்டுமல்ல, மன மற்றும் ஆன்மீக வளர்ச்சிக்கு அத்தியாவசியமானதுமாகும். நம்முடைய சுற்றுப்புறத்தை நேர்மறையாக மாற்ற நாம் பயன்படுத்தும் மொழியிலும் மாற்றம் கொண்டு வர வேண்டும். நாம் சரியான வார்த்தைகளை பயன்படுத்தும்போது அது நம் சிந்தனைகளை பாதிப்பது மட்டுமல்லாமல் சுற்றியுள்ள மக்களுடனான நம்முடைய உறவுகளையும் மேம்படுத்துகிறது. உதாரணமாக, நன்றி, தயவு செய்து, நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், நான் உங்களை பாராட்டுகிறேன் போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தும்போது அது மற்றவர்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பது மட்டுமல்லாமல் நம் மனதிலும் ஒரு நேர்மறையான ஆற்றல் ஓட்டத்தை உருவாக்குகிறது. நேர்மறை வார்த்தைகளை பயன்படுத்துவது நம்முடைய மன ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துகிறது என்று ஆய்வுகள் நிரூபித்துள்ளன. நாம் எதிர்மறை வார்த்தைகளை தவிர்த்து நேர்மறை வார்த்தைகளை தேர்ந்தெடுக்கும்போது நம்முடைய பதட்டம், மன அழுத்தம் மற்றும் எதிர்மறை சிந்தனைகள் குறைகின்றன. வாழ்க்கையை ஒரு நேர்மறையான கண்ணோட்டத்தில் பார்க்கவும் சிறந்த முடிவுகளை எடுக்கவும் நமக்கு முடிகிறது. சரியான வார்த்தைகளை பயன்படுத்தி நம் மனதில் நேர்மறை சிந்தனைகளை நிரப்ப முடிந்தால் நம் வாழ்க்கை எவ்வளவு மேம்படும் என்று இப்போது கற்பனை செய்து பாருங்கள். நாம் என்ன நினைக்கிறோமோ அது நம் வாழ்க்கையில் நடக்கும். வார்த்தைகள் மூலம் நேர்மறை சிந்தனைகளையும் மன வலிமையையும் நம்மில் நிரப்பினால் நம்மால் மனதை கட்டுப்படுத்த முடிவது மட்டுமல்லாமல் நம்முடைய யதார்த்தத்தை வடிவமைக்கவும் முடியும். எனவே சரியான வார்த்தைகளை பயன்படுத்துவது நம் மனதை சரியான திசையில் வழிநடத்துவது மட்டுமல்லாமல் நம் வாழ்க்கை தரத்தையும் மேம்படுத்தும். 6வது மந்திரம், செய்யும் செயலில் முழுமையாக மூழ்கிவிடுங்கள். நீங்கள் செய்யும் செயலில் முழுமையாக மூழ்கி போனது போல் எப்போதாவது உணர்ந்திருக்கிறீர்களா? அந்த நேரத்தில் உங்கள் மனம் வேறு எங்கும் இல்லை. எல்லா பதட்டங்களும், எல்லா பிரச்சனைகளும், எல்லா அமைதியின்மைகளும் மறைந்துவிடும். நீங்கள் அந்த செயலில் முழுமையாக மூழ்கியிருக்கிறீர்கள். அந்த நிமிடம் நேரம் கூட அசைவில்லாமல் இருக்கும். ஒரு கலைஞர் தன் கலையில் முழுமையாக ஒன்றிவிடுவது போல, அல்லது ஒரு பந்து விளையாட்டு வீரர் தன் ஆட்டத்தில் முழுமையாக அர்ப்பணிப்புடன் இருப்பது போல. இது ஒரு அற்புதமான நிலை. இதை நாம் நினைவுத்திறன் அல்லது முழுமையான தியானம் என்று அழைக்கிறோம். நாம் ஒரு விஷயத்தில் முழுமையாக கவனம் செலுத்தும் போது நம் மனம் அமைதியாகவும் சமநிலையுடனும் இருப்பது மட்டுமல்லாமல் நம்முடைய முழு ஆற்றலையும் அந்த விஷயத்திற்கு அர்ப்பணிக்கவும் நம்மால் முடிகிறது.
ஆனால் நாம் இதை உண்மையில் செய்கிறோமா? பெரும்பாலும் நாம் செய்யும் காரியங்களில் முழுமையான கவனம் இருப்பதில்லை. நாம் நம் மனதை சிதறடிக்கிறோம். சில சமயங்களில் தொலைபேசியில் மூழ்கி, வேறு சில சமயங்களில் மற்றவர்களைப் பற்றி சிந்தித்து அல்லது வேறு சில விஷயங்களைப் பற்றி கவலைப்பட்டு நம்முடைய கவனம் இப்படி பல வழிகளில் சிதறுவது மனதை அமைதியற்றதாக ஆக்குகிறது. இது பெரும்பாலும் மனச்சோர்வுக்கும் அதிருப்திக்கும் காரணமாகிறது. செய்யும் செயலில் முழுமையாக மூழ்கிவிடுங்கள் என்ற இந்த மந்திரம் நாம் ஒரு காரியத்தை செய்யும்போது அதில் முழுமையான அர்ப்பணிப்புடன் இருக்க வேண்டும் என்று நம் மனதிற்கு கற்றுக் கொடுக்கிறது. நீங்கள் ஒரு புத்தகத்தை படிக்கிறீர்கள் என்றால் படிக்க மட்டுமே செய்யுங்கள். ஒரு உரையாடலில் இருந்தால் மற்றவர் சொல்வதை கவனத்துடன் கேளுங்கள். உணவு சமைக்கிறீர்கள் என்றால் ஒவ்வொரு கட்டத்திலும் முழு கவனம் செலுத்துங்கள். நாம் இப்படிச் செய்யும்போது சிறந்த பலன்கள் கிடைப்பது மட்டுமல்லாமல் நம் மனம் முழுமையாக சமநிலையுடனும் அமைதியாகவும் இருக்கும். நினைவில் கொள்ளுங்கள், எந்த ஒரு விஷயத்திலும் நாம் முழுமையாக மூழ்கும்போது அந்த வேலையை சிறப்பாகச் செய்வது மட்டுமல்லாமல் நம் மனதிற்கு புதிய ஆற்றலையும் கொடுக்கிறோம். இது மன அமைதிக்கும் சமநிலைக்கும் வழி. ஒரு விஷயத்தில் மனம் முழுமையாக அர்ப்பணிக்கப்படும்போது எதிர்மறை சிந்தனைகளும் பதட்டமும் மன அமைதியின்மைகளும் மறைந்துவிடும். பண்டைய யோகிகளும் சாதகர்களும் இந்த மந்திரத்திற்கு பெரிய முக்கியத்துவம் கொடுத்தனர். ஒரு விஷயத்தில் முழுமையாக கவனம் செலுத்தவில்லை என்றால் மனநிலைத்தன்மையை அடைவது சாத்தியமில்லை என்று அவர்கள் அறிந்திருந்தனர். அதனால்தான் அவர்கள் தங்கள் சாதனைகளில் முழுமையாக மூழ்கியிருந்தனர். ஒரு விஷயத்தில் முழுமையாக மூழ்குவது நம் ஆற்றலை மையப்படுத்துவதற்கும் மனதிற்கு அமைதி கிடைப்பதற்கும் உதவும் என்று அவர்களுக்கு தெரியும். உதாரணமாக, ஒரு சாதகர் தியானம் செய்யும்போது அவருடைய முழு கவனமும் சுவாசத்தில் மட்டுமே இருக்கும். அவர் எதிர்காலத்தைப் பற்றியோ கடந்த கால சம்பவத்தைப் பற்றியோ சிந்திப்பதில்லை. அவருடைய முழு கவனமும் நிகழ்காலத்தில் மையப்படுத்தப்படுகிறது. இந்த நிலையில்தான் மனம் முழுமையாக சமநிலையுடனும் வலிமையுடனும் ஆகிறது. நம்முடைய மன அழுத்தத்தை குறைக்கவும் மன அமைதி பெறவும் உதவும் ஒரு மந்திரம் இது. ஒரு விஷயத்தில் முழுமையாக மூழ்கிச் செய்யும்போது நம் மனம் அமைதியாக இருப்பது மட்டுமல்லாமல் நாம் மேலும் ஆக்கபூர்வமாகவும் திறமையாகவும் ஆவோம். இந்த மந்திரத்தை நம் வாழ்க்கையில் தினமும் நடைமுறைப்படுத்தினால் நம் வாழ்க்கை தரம் எவ்வளவு மாறும் என்று இப்போது கற்பனை செய்து பாருங்கள். நீங்கள் வேலை செய்யும்போது உங்கள் மனம் அந்த வேலையில் மட்டும் கவனம் செலுத்தாமல் உங்கள் முழு இருப்பும் அந்த வேலையில் மூழ்கி இருக்கிறது என்று கற்பனை செய்து பாருங்கள். இந்த நிலையில்தான் உங்களால் வேலையில் சிறந்து விளங்கவும் மனதை கட்டுப்படுத்தவும் முடியும். 7வது மந்திரம். உங்கள் இலக்கை தினமும் நினைவில் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் இவ்வளவு விருப்பங்கள் இருந்தும் சில சமயங்களில் நாம் திசை தெரியாதவர்களாக மாறுவது ஏன் என்று நீங்கள் எப்போதாவது யோசித்ததுண்டா? நமக்கு தெளிவான வரையறுக்கப்பட்ட ஒரு இலக்கு இல்லாததால்தான் இது நடக்கிறது. நம் உலகமும் சமூகமும் சுற்றியுள்ள மக்களும் நம்மை மிகவும் பரபரப்பாக்குகிறார்கள். நாம் நம்முடைய உண்மையான இலக்கை மறந்து விடுகிறோம். நாம் நம் இலக்கை மறக்கும்போது நம் மனம் சிதறத் தொடங்குகிறது. நாம் எந்த திசையிலும் நகர்வதைக் காண்கிறோம். இந்தச் சூழ்நிலையை தவிர்க்க நமக்கு ஒரு திசை, ஒரு இலக்கு, ஒரு உறுதியான தீர்மானம் தேவை. அதுதான் இந்த 7வது மந்திரம். உங்கள் இலக்கை தினமும் நினைவில் கொள்ளுங்கள். ஒவ்வொரு காலையிலும் எழும்போது உங்களுக்கு நீங்களே ஒரு கேள்வியை கேளுங்கள். இன்று நான் எந்த திசையில் நகர்கிறேன்? அந்த பதில் உங்கள் இலக்கை நோக்கியதாக இருக்க வேண்டும். உங்கள் இலக்கை தினமும் நினைவில் கொள்வது ஒரு பழக்கம் என்பதை தாண்டி உங்கள் மனதையும் இதயத்தையும் அந்த இலக்கில் மையப்படுத்துவதற்கான சக்தி வாய்ந்த ஒரு வழியாகும். இந்த மந்திரம் உங்கள் மனதிற்கு தெளிவான ஒரு திசையை வழங்குகிறது. அதனால் உங்கள் கவனம் சிதறாது. எங்கே பார்வை இருக்கிறதோ அங்கே ஆற்றல் இருக்கிறது என்று நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். உங்கள் இலக்கை தினமும் நினைவில் கொள்ளும்போது உங்கள் எல்லா ஆற்றலும் அந்த திசையில் மையப்படுத்தப்படுகிறது. இது உங்கள் மன உறுதியை அதிகரிக்கும். உங்கள் மனம் தொடர்ந்து இலக்கை பற்றி சிந்திக்கும்போது அது எல்லா முயற்சிகளையும் அந்த திசையில் மையப்படுத்தி நீங்கள் வேகமாக இலக்கை நோக்கி நகரத் தொடங்குவீர்கள். நினைவில் கொள்ளுங்கள், நம் வாழ்க்கையில் நம்மை திசை திருப்பத் தூண்டும் பல விஷயங்கள் உள்ளன. ஆனால் நீங்கள் உங்கள் இலக்கை தினமும் நினைவில் கொண்டால் அது உங்கள் மன ஆற்றலின் மையமாக மாறும். ஒரு கப்பல் கடலில் செல்லும்போது அதற்கு ஒரு குறிப்பிட்ட பாதை இருப்பது போல
ஒரு கப்பல் வழிதவறினால் அது எங்கு வேண்டுமானாலும் போகலாம். ஆனால் கப்பல் அதன் இலக்குத் தலமான கடற்கரையை காணும்போது அது அந்த திசையில் நகர்ந்து கொண்டே இருக்கும். அதேபோல் உங்கள் இலக்கை தினமும் நினைவில் கொள்ளும்போது நீங்கள் உங்கள் திசையில் முன்னேறிக் கொண்டே இருப்பீர்கள். இந்த மந்திரத்தை புரிந்து கொள்ள நீங்கள் தினமும் பார்க்கும் ஒரு படத்தை உங்கள் மனதில் கற்பனை செய்து பாருங்கள். அந்த படத்தில் உங்கள் இலக்கு, உங்கள் கனவு, உங்கள் வெற்றி ஆகியவை இருப்பதாக கற்பனை செய்து பாருங்கள். இது உங்களுக்கு ஊக்கமளிக்காதா? இது உங்களுக்கு புதிய ஆற்றலை நிரப்பாதா? உங்கள் இலக்கை தினமும் நினைவில் கொள்ளும்போது அது வெறும் ஒரு மனப்பயிற்சி அல்லாமல் உங்கள் வாழ்க்கையின் ஒரு யதார்த்தமாக மாறும். பண்டைய யோகிகளும் முனிவர்களும் இந்த உண்மையை நம்பினர். தங்கள் இலக்கில் கவனம் செலுத்தினால் எந்த சிரமமும் அவர்களை தடுக்க முடியாது என்று அவர்களுக்குத் தெரியும். அவர்கள் எப்போதும் தங்கள் இலக்கில் கவனம் வைத்திருந்தனர். அதனால்தான் அவர்களின் மனம் அமைதியாகவும் நிலையானதாகவும் வலிமையாகவும் இருந்தது. திசையறிவில்லாமல் நாம் வழிதவறி நடக்கும் காலடிகளுக்கு சமம் என்று அவர்களுக்குத் தெரியும். இலக்கு தெளிவாக இருக்கும்போது பாதை தானாகவே எளிதாகும். நீங்களும் உங்கள் இலக்கை தினமும் நினைவில் கொள்வதை ஒரு பழக்கமாக்க வேண்டும். காலையில் எழும்போது அந்த இலக்கை மனதில் கொண்டு வாருங்கள். உங்கள் கண்முன் அது வாழ்வதாக கற்பனை செய்யுங்கள். இந்த எளிய மந்திரம் உங்கள் சிந்தனை முறையையும் வாழ்க்கையையும் மாற்ற முடியும் என்று நீங்கள் காண்பீர்கள். உங்கள் மனதிற்கு உங்கள் இலக்கு என்னவென்று தெரியும் போது அது எடுக்கும் ஒவ்வொரு அடியும் சரியான திசையில் இருக்கும். ஒன்று சிந்தித்துப் பாருங்கள். உங்கள் இலக்கை தினமும் நினைவில் கொள்ளும்போது நீங்கள் செய்யும் ஒவ்வொரு காரியமும் அந்த திசையில் இருக்கும். நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் அந்த திசையில் இருக்கும். உங்கள் முழு ஆற்றலும் அந்த திசையில் மையப்படுத்தப்படும். இது உங்களை மனரீதியாக வலிமையானவராகவும் தெளிவானவராகவும் ஆக்கும். இந்த மந்திரம் ஒரு ஆழமான மனப்பயிற்சியாகும். நாம் இதை நம்முடைய தினசரி வழக்கத்தின் ஒரு பகுதியாக ஆக்கினால் இது நம்மை இலக்குத் தலத்தில் கொண்டு சேர்ப்பது மட்டுமல்லாமல் நம் ஒவ்வொரு நாளின் ஒவ்வொரு அடியையும் அந்த இலக்கிற்குச் சரியான திசையில் வழிநடத்தும். 8வது மந்திரம். தினமும் உங்களை நீங்களே ஒரு கேள்வியை கேளுங்கள். நாள் முழுவதும் நீங்கள் என்ன கற்றுக்கொண்டீர்கள்? அல்லது உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்த இன்று நீங்கள் என்ன நல்ல காரியத்தை செய்தீர்கள் என்று நீங்கள் எப்போதாவது உங்களை நீங்களே கேட்டிருக்கிறீர்களா? இத்தகைய கேள்விகள் சில சமயங்களில் நம்முடைய திசையறிவையும் யதார்த்த உணர்வையும் அடையாளம் காண நமக்கு உதவுகின்றன. தினசரி பரபரப்பில் நாம் எங்கு செல்கிறோம், எதற்காக செல்கிறோம் என்று நம்மை நாமே கேட்க நேரம் கிடைப்பதில்லை. இந்த தருணத்தில்தான் நம் மனம் சிதறிப்போகத் தொடங்குகிறது, இலக்கிலிருந்து விலகிச் செல்கிறது. இந்த கவனச் சிதறலை தவிர்க்க தினமும் உங்களை நீங்களே ஒரு கேள்வியை கேளுங்கள் என்ற இந்த மந்திரம் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு வழியாகும். இந்த மந்திரம் தினமும் நம்மை உள்ளுக்குள் பார்க்கவும் சுய பரிசோதனை செய்யவும் தூண்டுகிறது. நாம் நம்மை நாமே கேள்விகள் கேட்கும்போது நம்முடைய மனநிலை தெளிவாகி திசையறிவை திரும்பப் பெற முடிகிறது. சுய பரிசோதனை நம் மனதிற்கு ஒரு திசையறிவை கொடுக்கிறது. அதன் மூலம் நாம் நம்முடைய இலக்கிலும் செயலிலும் மீண்டும் கவனம் செலுத்த முடிகிறது. நீங்கள் தினமும் ஒரு கேள்வியை உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கொள்வதாக கற்பனை செய்யுங்கள். என் இலக்கை நோக்கி ஒரு அடி மேலும் நெருங்க இன்று நான் என்ன வேலை செய்தேன்? அல்லது இன்று நான் புதிதாக என்ன கற்றுக்கொண்டேன்? இந்த கேள்வி உங்கள் சிந்தனைகளை புத்துணர்ச்சி பெறச் செய்வது மட்டுமல்லாமல் உங்கள் தன்னம்பிக்கையையும் அதிகரிக்கும். இந்த கேள்வி உங்கள் உள்ளே இருக்கும் சக்தியை வெளியே கொண்டு வருகிறது, உங்கள் செயல்களுக்கு உங்களை பொறுப்பாக்குகிறது. இந்த செயல்முறை மனதை அமைதிப்படுத்துவதற்கும் கவனம் செலுத்த உதவுவதற்கும் மட்டுமல்லாமல் தன்னம்பிக்கையையும் சுயசார்பையும் அதிகரிக்கிறது. நீங்கள் உங்களை நீங்களே கேள்விகள் கேட்கும்போது உங்கள் செயல்களுக்கு பொறுப்பேற்கிறீர்கள், தவறுகளிலிருந்து கற்றுக்கொள்ள வாய்ப்பு கிடைக்கிறது. இந்த சுய பரிசோதனைதான் உங்கள் மனநிலையை புரிந்து கொள்ள உங்களுக்கு உதவுகிறது. பண்டைய காலத்தில் யோகிகளும் சாதகர்களும் தங்கள் தினசரி வாழ்க்கையை மேம்படுத்தவும் ஆத்மாவை சுத்தப்படுத்தவும் தங்களை தாங்களே கேள்விகள் கேட்டுக்கொள்வது வழக்கம். வாழ்க்கையின் உண்மையான வெற்றி ஆரம்பிப்பது நாம் நம்மை நாமே கேள்விகள் கேட்டு வாழ்க்கையை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கும் தருணத்தில்தான் என்று அவர்கள் அறிந்திருந்தனர். தாங்கள் சரியான திசையில் செல்கிறார்களா, இலக்கு தெளிவாக இருக்கிறதா என்று அவர்கள் தினமும் தங்களை தாங்களே கேட்டுக்கொண்டனர். இந்த சுய பரிசோதனை காரணமாக அவர்களின் மனநிலை நிலையானதாகவும்
வலிமையானதாகவும் இருந்தது. நீங்களும் இந்த கேள்வியை தினமும் உங்களை நீங்களே கேட்டுக்கொள்வதை ஒரு பழக்கமாக்க வேண்டும். இந்த பழக்கம் உங்கள் மன ஆரோக்கியத்திற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் உங்களை நீங்களே இந்த கேள்வியை கேட்கும்போது உங்கள் உள்ளுக்குள் ஒரு புதிய ஆற்றலும் விழிப்புணர்வும் எழுவதைக் காண்பீர்கள். உங்களை நீங்களே நன்றாக புரிந்து கொள்ளவும் உங்கள் பலவீனங்களில் செயல்படவும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். சுய பரிசோதனை உங்கள் மனதில் தெளிவான மற்றும் துல்லியமான ஒரு திசையறிவை கொண்டு வருகிறது. உங்கள் நாள் எவ்வளவு பலனளித்தது, எந்த திசையில் நீங்கள் நகர்கிறீர்கள் என்று உங்களால் தெரிந்து கொள்ள முடியும். இது உங்களுக்கு மன அமைதியையும் தெளிவையும் அளிப்பது மட்டுமல்லாமல் உங்கள் இலக்கு சுறுசுறுப்பாகவும் புத்துணர்ச்சியுடனும் இருப்பதை உணரச் செய்யும். சுய பரிசோதனை மூலம் உங்கள் சிந்தனைகள் எந்த திசையில் செல்கின்றன என்று புரிந்து கொள்ள முடியும். உங்கள் சிந்தனைகள் எவ்வளவு தெளிவாக உள்ளன, நீங்கள் உங்களுக்கு நீங்களே நிர்ணயித்த திசையை நோக்கியா செல்கிறீர்கள் என்பதையெல்லாம் இதன் மூலம் அறிய முடியும். இந்த கேள்விகள் உங்களை எப்போதும் உங்கள் இலக்குடன் இணைத்து வைத்திருக்கும் எதிர்மறை சிந்தனைகளை அழிக்கும். 9வது மந்திரம். உங்களை பார்த்து சிரிக்க கற்றுக்கொள்ளுங்கள். நம்முடைய சிறிய தவறுகளுக்கும் முட்டாள்தனங்களுக்கும் ஆபத்தங்களுக்கும் கூட நாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்று எப்போதாவது சிந்தித்து பார்த்திருக்கிறீர்களா? பல விஷயங்களைப் பற்றி நமக்கு வெட்கமாக உணர்கிறோம். ஏன் இப்படி? வாழ்க்கை பயணத்தில் சிறிய தவறுகளைப் பற்றி வருத்தப்படுவதில் நம் நேரத்தை வீணடிக்கிறோம். அதற்கு பதிலாக அவற்றை பற்றி சிரித்துவிட்டு கடந்து செல்ல வேண்டும். நாம் நம்மை பார்த்துச் சிரிக்கும்போது நம் மனம் எவ்வளவு எளிதில் அமைதியாகவும் இலகுவாகவும் ஆகிறது என்று நீங்கள் எப்போதாவது உணர்ந்திருக்கிறீர்களா? உங்களை பார்த்து சிரிக்க கற்றுக்கொள்ளுங்கள் என்ற இந்த மந்திரம் நம் மனதை இலகுவாக்குவது மட்டுமல்லாமல் அழுத்தங்களிலிருந்தும் விடுவிக்கிறது. நம்மை பார்த்து சிரிப்பது என்றால் நம்முடைய தவறுகளை புறக்கணிப்பது அல்லது நம் பலவீனங்களை பெரிதுபடுத்துவது என்று அர்த்தமல்ல. மாறாக நம்முடைய தோல்விகளையும் தவறுகளையும் ஒரு நேர்மறையான கண்ணோட்டத்தில் பார்ப்பது. வாழ்க்கையில் தவறுகள் நடப்பது இயற்கையானது என்றும் அவற்றை பற்றி சிரிப்பது நம்மை நாமே மேலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக ஆக்குகிறது என்றும் நாம் புரிந்து கொள்கிறோம். நம்மை நாமே சிரிப்பது என்றால் உங்களை நீங்களே ஒரு லேசான மனதுடன் பார்ப்பது. நாம் நம்மை பார்த்துச் சிரிக்கும்போது அந்த நொடியில் முழுமையாக இருந்து நடந்த அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு முன்னேறிச் செல்கிறோம். யாரும் சரியானவர்கள் அல்ல என்றும் நம் தனித்துவம் யாருடைய வெற்றியிலோ தோல்வியிலோ அமையவில்லை என்றும் நாம் அறிகிறோம். இந்த மந்திரம் நம்முடைய பலவீனங்களையும் தவறுகளையும் நகைச்சுவையாக பார்த்து அவற்றை எதிர்கொள்ளக் கற்றுக் கொடுக்கிறது. அவற்றின் பாரத்தை மனதில் சுமந்து செல்வதற்கு பதிலாக நீங்கள் உங்களை பார்த்து சிரிக்கத் தொடங்கினால் என்ன நடக்கும் என்று கற்பனை செய்து பாருங்கள். உங்கள் தவறிலோ அல்லது வேடிக்கையான சூழ்நிலையிலோ நீங்கள் சிரிக்கும்போது உங்களுக்கு தன்னம்பிக்கை கிடைக்கிறது. உங்கள் மனம் இலகுவாகிறது. இது உங்கள் மனதில் நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தி அழுத்தம் குறைவதாய் நீங்கள் உணர்வீர்கள். வாழ்க்கையில் தீவிரத்தன்மை மிகவும் முக்கியம் என்று இந்த மந்திரம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆனால் சில சமயங்களில் நாம் நம்மை பார்த்து சிரிக்கவும் கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் சிரிக்கும்போது அழுத்தங்களிலிருந்து விடுபடுவது மட்டுமல்லாமல் நம்முடைய மனநிலையையும் பலப்படுத்துகிறோம். பண்டைய காலத்தில் யோகிகளும் சாதகர்களும் தங்கள் சிரமங்களையும் தவறுகளையும் கண்டு சிரித்தனர். ஏனென்றால் இது வாழ்க்கையின் ஒரு பகுதி என்று அவர்களுக்குத் தெரியும். ஒவ்வொரு போராட்டமும் ஒவ்வொரு சிரமமும் ஒரு பாடம். புன்னகையுடன் அதை எதிர்கொள்வது ஆத்மஞானத்தை நோக்கிய முதல் படி. எந்தச் சூழ்நிலையிலும் மனதை லேசாக்கி முன்னேறிச் செல்லும் கலையில் அவர்கள் திறமைசாலிகளாக இருந்தனர். நம்முடைய வாழ்க்கையின் சிரமங்களில் நாம் சிரிக்கும்போது நாம் அவற்றை வெல்கிறோம். ஏனென்றால் நம்முடைய மனநிலை நிலையானதாகவும் அமைதியானதாகவும் நிலைத்திருக்கிறது. நாம் நம்மை பார்த்துச் சிரிக்கும்போது நம்முடைய உணர்வு மனதை தூய்மையாகவும் அமைதியாகவும் வைத்திருக்கிறோம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நாம் நம்மை நாமே நேசிக்கத் தொடங்குகிறோம். நம்முடைய தோல்விகளையும் வெற்றிகளையும் வாழ்க்கை பட்டறிவாக பார்க்க வேண்டும். இந்த கண்ணோட்டம்தான் நம்மை சக்தியூட்டுவதும் நம்முடைய மனநிலையை கட்டுப்படுத்த உதவுவதும். 10வது மந்திரம். நினைவுத்திறனுடன் நட்பு கொள்ளுங்கள். மைண்ட்ஃபுல்னஸ், அதாவது நினைவுத்திறனுடன் நட்பு கொள்ளுங்கள் என்பது 10வது மந்திரம். உங்கள் மனம் எப்போதும் ஓடிக்கொண்டிருப்பது போல் உங்களுக்கு தோன்றுகிறதா? புதிய யோசனைகளுடன் அது ஒருபோதும் நிற்பதில்லை. தினசரி பரபரப்பில் சிந்தனைகளின் ஒரு பெரிய கூட்டம் உங்கள் மனதில் நிரம்பி உங்கள் மன அமைதியை கெடுக்கிறது. ஏன் இப்படி நடக்கிறது?
உங்கள் மனதிற்கு ஒருபோதும் அமைதி இல்லாததால் அது ஒரு நிறுத்தாமல் தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த வேகமான மனதை அமைதிப்படுத்த எளிதான மற்றும் சக்தி வாய்ந்த ஒரு வழி இருப்பதாக நான் சொன்னால், கவனத்துடன் நட்பு கொள்ளுங்கள். இந்த வார்த்தையை கேட்கும்போது உங்கள் மனதில் ஒரு அமைதியான சூழ்நிலையும் ஆழமாக சுவாசிக்கும் அனுபவமும் வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியுடனும் ஆழமான தொடர்பும் வரவேண்டும். தியானம் என்பது கண்களை மூடிக்கொண்டு உட்கார்வது அல்லது அமைதியாக இருப்பது மட்டுமல்ல. உண்மையில் அது உங்கள் முழு மன மற்றும் உடல் ஆற்றலையும் ஓரிடத்தில் மையப்படுத்துவது, முழுமையாக நிகழ்காலத்தில் வாழ்வது. இதுதான் தியானத்தின் சக்தி. இது உங்கள் மனதை சிந்திப்பதற்கு பதிலாக அனுபவிக்கும் ஒரு நிலைக்கு கொண்டு வருகிறது. நினைவுத்திறனுடன் நட்பு கொள்ளுங்கள் என்ற மந்திரம் நமக்கு கற்றுக் கொடுப்பது என்னவென்றால், மனதின் குழப்பங்களை விட்டுவிட்டு நம்மால் ஓய்வெடுக்க முடியும். நாம் பெரும்பாலும் போராடும் சிந்தனைகளாக இருக்கும் மனதுடன் நம்மால் நட்பு கொள்ள முடியும். நாம் அமைதியான மனதுடன் இருக்கும்போது நம் மனநிலையை மேம்படுத்துவது மட்டுமல்லாமல் நம் உடலை ஆத்மாவுடன் இணைப்பதற்கான ஒரு வழியை கற்றுக்கொள்கிறோம் என்று தியானம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இது உடலுக்கும் மனதுக்கும் ஆத்மாவுக்கும் இடையில் ஒரு ஒற்றுமையை உருவாக்க நமக்கு உதவுகிறது. இன்றைய அதிவேக வாழ்க்கையில் நாம் அனைவரும் ஏதோ ஒரு வடிவத்தில் அழுத்தத்தின் மூலம் கடந்து செல்கிறோம். பள்ளி, வேலை, உறவுகள், சமூக அழுத்தங்கள் மற்றும் பல. இவை அனைத்தும் நம் மனதிற்கு பாரமாகின்றன. இந்த பாரம் கூடும்போது கட்டுப்பாடு இழப்பது போல் நமக்கு தோன்றுகிறது. இந்த நேரத்தில்தான் தியானம் நமக்கு உதவுகிறது. நீங்கள் தியானம் செய்யும்போது உங்கள் சிந்தனைகளை அமைதிப்படுத்த உங்களால் முடியும். இந்த செயல்முறை மூலம் உங்கள் மனம் அசைவில்லாமல் ஆகிறது. இந்த நிலைத்தன்மை உங்களை அழுத்தத்திலிருந்து பாதுகாப்பது மட்டுமல்லாமல் மனரீதியாக தெளிவையும் அளிக்கிறது. தியானத்தை பற்றிய மற்றொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், இது ஒரு நுட்பம் மட்டுமல்ல. வாழ்க்கையின் அனைத்து துறைகளிலும் இதை பயன்படுத்தலாம். உங்கள் நாளை தொடங்கும் போதோ அல்லது இரவு தூங்கப் போவதற்கு முன்போ நீங்கள் தியானம் செய்யும்போது உங்கள் ஒரு நாள் செயல்பாடுகள் அனைத்தையும் ஒரு புதிய கண்ணோட்டத்தில் பார்க்க முடியும். இது உங்கள் மனதை அமைதியாகவும் வலிமையாகவும் ஆக்குகிறது. அதன் மூலம் உங்கள் பிரச்சனைகளை மேலும் எளிதில் எதிர்கொள்ள உங்களால் முடியும். உங்களை முன்பு தொந்தரவு செய்த சிந்தனைகள் வழியாக நீங்கள் கடந்து செல்லத் தொடங்கும்போது அவற்றை கட்டுப்படுத்த உங்களால் முடியும். கௌதம புத்தரின் கருத்துப்படி தியானம் மன அமைதி பெறுவதற்கான ஒரு வழி மட்டுமல்ல, அது ஆத்ம ஞானத்தை நோக்கிய ஒரு படி. புத்தர் சொல்வார், தியானத்தில் மூழ்கியவன் உலகின் மிகப்பெரிய மனிதனுக்கு சமமானவன். தியானத்தின் மூலம் நம் உள்ளே இருக்கும் ஆழமான உண்மைகளை நாம் அறியத் தொடங்குகிறோம். நம்முடைய உண்மையான சக்தி என்னவென்றும் மன மற்றும் உடல் வரம்புகளை எப்படி கடப்பது என்றும் நாம் புரிந்து கொள்ளத் தொடங்குகிறோம். வெறும் 10 நிமிட தியானம் கூட உங்கள் மனதிற்கு அவ்வளவு புத்துணர்ச்சியையும் அமைதியையும் அளிக்கும். உங்கள் சிந்தனைகளை முழுமையாக கட்டுப்படுத்த உங்களால் முடியும். இது உங்களை நிலைத்தன்மை மற்றும் அமைதியான ஒரு நிலைக்கு கொண்டு வருகிறது. அது உங்கள் வாழ்க்கையில் மேலும் பல மாற்றங்களை கொண்டு வரும். நினைவுத்திறனுடன் நட்பு கொள்ளுங்கள் என்ற இந்த மந்திரம் நமக்கு கற்றுக் கொடுப்பது என்னவென்றால், நம்முடைய மனநிலையை புரிந்து கொள்ள நாம் நேரம் ஒதுக்க வேண்டும். நம்முடன் நாம் தொடர்பு கொள்ள வேண்டும். சிந்தனைகளை கட்டுப்படுத்த தியானத்தை மேற்கொள்ள வேண்டும். தியானம் வெறும் ஒரு நுட்பம் அல்ல, மாறாக நம் வாழ்க்கையின் திசையை மாற்றும் ஒரு வழி. மனதை கட்டுப்படுத்துவதற்கான 10 மந்திரங்களைப் பற்றி உங்களுக்கு இப்போது முழுமையான தகவல்கள் கிடைத்துவிட்டன. ஏன் இந்த மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்து ஒரு புதிய திசையறிவை வழங்கக்கூடாது? இந்த காணொளியிலிருந்து நீங்கள் ஏதாவது கற்றுக்கொண்டீர்கள், மேலும் ஊக்கமளிக்கும் உள்ளடக்கத்தை விரும்புகிறீர்கள் என்றால் எங்கள் சேனலை சந்தா செய்ய மறக்காதீர்கள். வாழ்க்கையின் சிறந்த பாதையில் நடக்க மேலும் ஆழமான மற்றும் ஞானம் நிறைந்த சிந்தனைகள், கதைகள், மந்திரங்கள் ஆகியவற்றை நாங்கள் உங்களுக்கு வழங்குவோம். ஒவ்வொரு நபரும் தங்கள் வாழ்க்கையில் உண்மையான அமைதியையும் வெற்றியையும் காண வேண்டும் என்பதே எங்கள் இலக்கு. அதற்காக நாங்கள் உங்களை தொடர்ந்து வழிநடத்தி ஊக்குவிப்போம். இந்த காணொளி பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். எங்கள் சேனலுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். எங்களுடன் இணையவும், உங்கள் மனதையும் வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களையும் எப்படி மேம்படுத்தலாம் என்று கற்றுக்கொள்ளவும் சந்தா பொத்தானை அழுத்தவும். இந்த பயணத்தில் எங்களுடன் இணையுங்கள்.
உங்கள் வாழ்க்கையை புதிய உயரங்களுக்கு இட்டுச் செல்லுங்கள்.